கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேலேரி காட்டுக்கொட்டாய் பகுதியில் 5 பேர் கொண்ட கும்பல் 3 பெண்களை சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நிலத்தகராறில் பெண்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். மேலேரி காட்டுக்கொட்டாய் பகுதியில் 5 பேர் கொண்ட கும்பல் 3 பெண்களை சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இச்சம்பவம் தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், கூடுதல் விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மேலேரி காட்டு கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் அருணாச்சலம் என்பவருக்கும் பக்கத்து வீட்டு நிலத்தகராறான தடையன் என்பவருக்கும் தொடர்ந்து இடப்பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரு தினங்களுக்கு முன்பு நிலத்தகராறு சம்பந்தமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. பேச்சுவார்த்தையின் போது தடையன் என்பவர் அருணாச்சலம் என்பவரின் மகள் உமா என்பவரையும் அவரது தாயார் பவுனம்மாள் என்பவரையும் சரமாரியாக தாக்கியுள்ளார். இந்நிலையில் தற்போது அந்த வீடியோவானது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தடையன் மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் பாதிக்கப்பட்ட அருணாச்சலம் புகார் மனுவை அளித்துள்ளார். அந்த புகார் மீது இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றமும் சாட்டப்பட்டுள்ளது. எனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் 2 பெண்களையும் சரமாரியாக தாக்கிய தடையன் என்பவர் மீதும் அவரது ஆதரவாளர்கள் மீதும் கைது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கோரிக்கை விடுக்கின்றனர். ரூபி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.